வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அடலி தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். எமது கோல்டன் கேட்ஸ் மழலையர் தொடக்கப்பள்ளியின் திருக்குறள் முற்றோதல் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் கனிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த என்ற வரிகளோடு தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 1891ஆம் ஆண்டு. இப்பாடல் நமது தமிழக அரசின் மாநில பாடலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பாடலை இசைக்க அனைவரும் எழுந்து நிற்போம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெடிகொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வருமே. அத்திலக வாசனை போல் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செய்யமருந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. வரவேற்புரை. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்னும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தமிழ் மொழியில் வரவேற்புரையை வழங்க வருகிறார்கள் எமது பள்ளியின் தாளாளர் திருமதி பிரகதா ராஜ்குமார் BEd அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திராவிட மாடல் வழியில் தமிழ் வளர்ச்சிக்காக திருக்குறள் முற்றோதல் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் கோல்டன் கேட்ஸ் பள்ளி மகிழ்ச்சி அடைகிறது. நம் தமிழகத்தில் முதல் முறையாக 133 அதிகாரங்களை 133 நிமிடங்களில் 133 மலையாளிகள் சொல்லும் உலக சாதனை முயற்சி விழாவை ஊக்குவிக்க வருகை புரிந்துள்ள நம் சோழ தேசத்தின் மண்ணுக்கு சொந்தக்காரர் தமிழ்நாட்டு மக்களுக்கு போக்குவரத்து காவலர் மகளிர் விடியல் பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி மகளிர் வாழ்வில் புதுவழி காட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கும் எங்களின் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களை எமது பள்ளிக்கு வரவேற்பதில் நமது பள்ளி மகிழ்ச்சி அடைகிறது. நமது தொகுதியில் பள்ளி மாணவியின் கோரிக்கையை ஏற்று அவரது ஊரில் நூலகம் அமைத்து அம்மாணவியின் கையாலேயே நூலகத்தை திறந்து வைத்து அழகு பார்த்தவர். நம் பள்ளியின் குழந்தைகளின் அழைப்பை ஏற்று நம் பள்ளிக்கு வருகை பகிர்ந்துள்ள எங்கள் மண்ணின் மைந்தன் மாண்புமிகு அமைச்சர் திரு சி சிவசங்கர் அவர்களை நானும் எம் பள்ளியும் எம் பெற்றோர்களும் வணங்கி வரவேற்பதில் எமது கோல்டன் கேட்ஸ் பள்ளி மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. வணக்கம் சார். வெல்கம் சார். வழங்கிய நமது தாளாளர் அவர்களுக்கு நன்றி. கல்வி என்னும் பெருங்கடலில் இருந்து கரை சேர்த்திடும் கலங்கரை விளக்கமாய் விளங்கும் எங்கள் பள்ளியின் தமிழ் ஆசிரியை திருமதி பிரபா MCA B.Ed அவர்கள் கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களை பற்றியும் திருமதி பிரியா நடராஜன் அவர்களை பற்றியும் வரவேற்புரை கூற வருகிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எழுத்துக்களை சொல்லாக்கி சொல்லுக்குள்ளே தமிழ் இன்பம் வைக்கும் தினம்தோறும் கவிதை படைக்கும் எங்கள் கவிச்சுடரே எங்கள் கவிச்சுடரே. சொற்களை கதையாக்கி கதைகளை விதையாக்கி விதைகளை கவிதையாக்கும் எங்கள் கவிஞரே. எழுத்துக்களை குரலால் தைத்து எண்ணங்களை அதில் உருவாக்கி தமிழ் இன்பத்தை மேடை தோறும் முழங்கி வரும் சொல் வித்
கணீர் குரலும் எழிலான தமிழும் நேர்த்தியான கவிதை மலையினை அளிக்கும் கம்பனின் கவி பேரரசரே திரு கவிச்சுடர் கவிதை பித்தன் பிஏ அவர்களை வருக வருக என எங்கள் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் சொல்லுக்கு இணங்க தன் அரசு வேலையை துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு ஏழை மாணவர்களுக்காக தம்மை அர்ப்பணிக்கும் ஆசானாக அயராது பாடுபடும் அவ்வை அகாடமியின் நிறுவனர் திருமதி பிரியா நடராஜன், MA எக்கனாமிக்ஸ், MA ஹிஸ்டரி, B.Ed, PG டிப்ளமோ இன் யோகா, PGDCA அவர்களையும் மழலை செல்வங்களையும் பெற்றோர்களையும் அனைத்து பள்ளி தாளாளர் அவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என கோல்டன் கேட்ஸ் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி. உணர்ச்சி பூர்வமாக வரவேற்பை வழங்கிய நமது தமிழாசிரியர் அவர்களுக்கு நன்றி. கள்ளமில்லா சிரிப்பினிலே நெஞ்சம் நெகிழ வைக்கும் மழலைகளே, அன்பென்ன மொழி பேசி செல்லும் இடமெல்லாம் சீர்பெருக்கி தேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் நாளைய உலகை ஆளவிருக்கும் எமது மழலை செல்வங்கள் கலைஞர் ஐயா அவர்களை பற்றியும், மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும், சாசி சிவசங்கர் ஐயா அவர்களை பற்றியும், கவிதை பித்தன் ஐயா அவர்களை பற்றியும் பேச வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று கலைஞர் ஐயாவை பற்றி பேச வந்துள்ளேன். முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஒரு இந்திய எழுத்தாளர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். அவர் 1969 முதல் 2011 வரை 5 முறை கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். தமிழ் இலக்கியத்திற்கு அவர் செய்த பங்களிப்புகளுக்காக கலைஞர் மற்றும் முத்தமிழ் அறிஞர் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறார். அவர் திராவிட இயக்கத்தின் நீண்டகால தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் கட்சியின் 10 முறை தலைவராகவும் இருந்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடையாத நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெசிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். முத்துவேல் கருணாநிதி. தந்தை பெயர் முத்துவேல், தாயார் பெயர் ரஞ்சிகம். இவர் ஜூன் 3ஆம் தேதி 1924ஆம் ஆண்டு பிறந்தார். முத்துவேல் கருணாநிதி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிபட்டி அருகில் உள்ள தேவனூரில் மார்ச் 24, 1969 சாசி சிவசங்கர் பிறந்தார். அவரது தந்தை பெயர் சிவசுப்பிரமணியர், அவரது தாயார் பெயர் சிவராஜேஸ்வரி ஆவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மிதுலா. கலைஞர் கவிதை பித்தன் ஐயா அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வசூல் என்ற கிராமத்தில் பிறந்தார். அவரின் இயற்பெயர் தேவராஜ் ஆகும். அவர் 2 கவிதை தொகுப்புகளையும் 2 நாவல்களையும் எழுதியுள்ளார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். அது என்னன்னா, துங்கப்ப
சாசி சிவசங்க அவர்கள் மாவுமிகு சாசி சிவசங்க அவர்கள் தமிழ்நாட்டு சிறுதாசிய நாளர் மற்றும் எழுத்தாளர். நன்றி. 1999 ஆண்டிவரம் ஒன்றிய திமுக செயலாளராக தேர்வானார். முன்னாள் பிரிப்படுத்தப்பட்டவர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றினார். தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். இவை எழுதியுங்கள். மக்களோடு நான் சோழன் ராஜா பிராப்தி தோடல் சோழன். நன்றி. 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் குன்னத்தில் போட்டியிட்டு அவரை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நன்றி. தேங்க்யூமா. புதுக்கோட்டையில் கவிதையின் நாயகனாக விளங்கி வரும் கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களை எம் பள்ளியின் சார்பாக உரையாட வரவேற்கிறோம். மேலப்பழுவூர் கோல்டன் கேட்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி திராவிட மாடல் வழியில் தமிழ் வளர்ச்சிக்காக திருக்குறள் முற்றோதல் விழா என்கிற பெருமைமிக்க அருமையான விழாவை இந்த பள்ளியின் சார்பிலே இனிய மாலை பொழுதில் நடத்தி இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே வருகை புரிந்து நம்மை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு அரசின் போக்குவரத்து துறையின் மாண்புமிகு அமைச்சர் வணக்கத்திற்குரிய ஐயா சிவசங்கர் அவர்களே, இந்த விழாவிலே மாணவ செல்வங்களும் ஆசிரியர் சான்றோர் பெருமக்களும் பள்ளி தாளாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரியார் பிரகதா ராஜகுமார் உள்ளிட்டவர்களும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்தான் வர வேண்டும், திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உலகளாவிய வகையிலே தனித்தன்மையான சாதனை புரிந்த மழலை செல்வங்களை வாழ்த்துவதற்கு அவர்தான் தகுதியானவர் என்கிற உணர்வோடு நம்முடைய ஔவையார் IAS அகாடமி நிறுவனர் மற்றும் இயக்குனர் பாசமிகு சகோதரியார் பிரியா நடராஜன் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி என்னிடத்திலே கேட்டார்கள். நான் அவர்களை கேட்டேன், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நெருங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் அரியலூர் மாவட்டத்தில் சுதந்திர இந்தியாவில் இதுவரை பொது வாழ்க்கையிலே பிரதிநிதிகளாக வந்தவர்களில் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அமைச்சராக இருக்கிற இந்த காலம் பொற்காலம் என்று இந்த மாவட்டத்து மக்கள் அரியலூரில் இருந்து இப்ப வந்தோம், கீழப்பழுவூர் வழியா மேலப்பழுவூர் வருகிற வரைக்கும் இரு மருங்கிலும் சாலையின் இருபுறத்திலும் கார் வேகமாக வந்து அவர் பார்க்கிறாரா இல்லையா என்று கூட எதிர்பார்க்காமல் சாலையோரத்து கடைகளில் இருக்கிற முதியவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், ஏன் கல்லூரி பள்ளி மாணாக்கர்கள் கூட நம்முடைய அமைச்சர் போறார், நான் அவர் காருக்கு பின்னால்தான் வந்துகிட்டு இருக்கேன், நம்ம அமைச்சர் போறாருன்னு அவரை பார்த்து வணங்குவதும், அவர் காரை நிறுத்தி இந்த பள்ளி விழாவுக்கு நேரத்திற்கு போக வேண்டுமே என்கிற அந்த உணர்வோட்டத்திற்கு இடையிலே கூட ஆங்காங்கே காரை நிறுத்தி நம்முடைய கிராமப்புறத்து பெரியவர்களே சாலை மரங்களை வரவேற்று வணக்கம் சொல்கிற சகோதர சகோதரியெல்லாம் பார்த்து வணங்கி விட்டு வருகிற காட்சியை பார்க்கிற போது
மக்களுக்காக உழைப்பவர்களுக்கு, மக்களுக்காக பாடுபடுகின்றவர்களுக்கு, மக்களுக்காக உழைக்க கிடைத்த பொறுப்புதான் இந்த மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பு என்று கருதுகின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட வரவேற்பும் புகழும் செல்வாக்கும் வீடு தேடி வரும் என்பதற்கு இந்த சாலையிலே வந்த ஒரு 15 நிமிட பயணங்களிலேயே நான் தெரிந்து கொண்டேன். அவர் காருக்கு பின்னால் வந்தது ஏதோ புதுக்கோட்டையைச் சேர்ந்த கவிதை பித்தன் அல்ல, நினைவில் வாழும் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தின் மிகப்பெரிய சுயமரியாதை சிங்கமாக, தன்மான வேங்கையாக, அழுத்தமான பெரியார் தொண்டராக, அண்ணாவின் தம்பியாக, கலைஞருக்கு உற்ற தோழராக, திராவிட கருத்தியலை பரப்பிய பெருமகனார் ஐயா சிவசுப்பிரமணியனார் அவருடைய புதல்வரை, அவருடைய வளர்ச்சியை, உழைப்பை, மக்களிடத்திலே பெற்றிருக்கிற பெருமதிப்பை எல்லாம் பார்த்து அவரே மகிழ்ந்தால் என்ன உணர்ச்சி ஏற்படுமோ அந்த உணர்ச்சியோடு நான் பின்னாலே அவரை பார்த்து பார்த்து என் சிந்தை உடல் அனுபவம் சிலிர்க்க பின்தொடர்ந்தேன். இது கோல்டன் கேட்ஸ் பள்ளியிலே அவரை பாராட்டி முகஸ்துதிக்காக பெருமைப்படுத்துவதாக யாரும் கருதக்கூடாது. எனக்கு முகஸ்துதி தெரியாது என்று அவருக்கும் தெரியும். தொடர்பு இல்லாத ஒன்றை சொல்லி பாராட்டுகின்றவர்களை அவருக்கு பிடிக்காது என்று எனக்கும் தெரியும். ஒரு தகுதியான மண்ணின் மைந்தர், தான் பிறந்து வளர்ந்து உயர்ந்திருக்கிற இந்த பகுதியை தமிழ்நாட்டின் ஒரு முன்மாதிரி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்று அவர் எடுத்துக் கொடுக்கிற முனைப்பு, முயற்சி இருக்கிறதே, அதன் ஒரு பங்குதான், ஒரு பகுதிதான் கோல்டன் கேட்ஸ் பள்ளிக்கு பிரியா நடராஜன் அவர்கள் ஒரு தேதி கிடைக்குமா என்று அமைச்சரை கேட்கிறார்கள். வழங்க முடியுமா என்று நான் அலைபேசியில் தான் கேட்டேன். நம்முடைய அமைச்சர் சொன்னார், எனக்கு ஒரு நாள் அவகாசம் தர முடியுமா? திடீரென்று முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ ஒரு பணி நிமித்தமாக என்னை அழைத்து விட்டால், இது பள்ளி நிகழ்ச்சி, தேதி கொடுத்து விட்டு மாணவ செல்வங்களையோ ஆசிரியர் பெருமக்களையோ ஏமாற்றத்துக்கு ஆளாக்கினால் நமக்கு இருக்கிற சூழல் அவர்களுக்கு புரியாத நிலையிலே ஒரு விரும்பத்தகாத வருத்தத்தை அவர்களுக்கு உருவாக்கக்கூடும். நான் ஒரு நாளுக்கு பிறகு உங்களை அழைக்கிறேனே என்றார். நான் உண்மையிலேயே என்ன நினைத்தேன் என்றால், கோல்டன் கேட்ஸ் பள்ளிக்கு அமைச்சர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை போல் இருக்கிறது. அதை எதிர்மறையாக சொன்னால் நான் ஏதாவது வருத்தப்படக்கூடும் என்று கருதி நேர்மறையாக இப்படி சொல்லுகிறாரோ என்று நான் பிரியா அவர்களிடத்தில் சொன்னேன். அமைச்சர் அவர்கள் இது மாதிரியான பள்ளி கல்லூரி குழந்தைகளை, மாணவ செல்வங்களை சந்தித்து அவர்களோடு இருந்து உரையாடி மகிழ்கிற வாய்ப்பை பெருமையாக கருதக்கூடியவர். தமிழ்நாட்டு அரசியலில் பொதுநலவாதியாக மட்டுமல்லாமல் அறிவார்ந்த சுயமரியாதை இளைஞராக திகழக்கூடியவர் அவர். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தேன். அவருடைய அலைபேசி வந்தாலோ அவருடைய உதவியாளர் மூலமாக இடத்தில் பேசினாலோ நான் அந்த கருத்தை பள்ளிக்கூடத்திற்கு பிரியா அவர்கள் மூலமாக தெரிவிக்கலாம் என்று காத்திருந்தேன். சகோதர சகோதரிகளே, பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், சரியாக ஒரு நாள் கடந்து மறுநாள் மாலையில் என்னுடைய அலைபேசிக்கு உதவியாளர் அல்ல, மாண்புமிகு அமைச்சரே தொடர்பில் வந்து, ஐயா மேலப்பழுவூர் கோல்டன் கேட்ஸ் பள்ளிக்கு தேதி கேட்டீர்களே, 13ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாமா என்று அவரே கேட்டு மகிழ்ச்சியோடு இங்கே வந்து கலந்து கொண்டு, இங்கே பிஞ்சு தளிர்கள் அவரை பற்றி, என்னை பற்றி, பிரியா அவர்களை பற்றி, முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி, நல்லாட்சி நாயகர், மக்கள் தலைவர், இந்தியாவில் இப்படி ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று மற்ற மாநிலத்து முதலமைச்சர்கள் எல்லாம், மற்ற மாநிலத்து மக்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கிற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற தலைவர் தளபதியை பற்றியெல்லாம் அந்த குழந்தை செல்வங்கள் 2 வரிகளிலே 3 வரிகளிலே பேசியதையும், ஒருவேளை படித்த வரி மறந்துவிட்டால்
மறந்து விட்டு தடுமாறுகிறோம் என்பதை கூட நாம் கண்டுகொள்ளாத வகையில் மிகவும் சாமர்த்தியமாக நன்றி என்று முடித்துவிட்டு போன அந்த திறமையை சமயோஜிதம் என்பார்களே, அப்படிப்பட்ட புத்தி கூர்மையை அமைச்சர் இடத்திலே சொல்லி சொல்லி மகிழ்ந்தார். மற்ற பள்ளிக்கூடத்து குழந்தைகளாக இருந்தால் அடுத்த வரியை யோசித்து யோசித்து அவர்கள் மறந்து தடுமாறுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வைப்பார்கள். இந்த குழந்தைகள் செம்மையாக வளர்க்கப்படுகிறார்கள். எந்த இடத்திலே தடைகள் ஏற்படுகிறதோ அடுத்த வரியை மறந்துவிட்டு யோசிக்கிற சூழ்நிலை வருகிறதோ அங்கேயே அனைவருக்கு நன்றி என்று கிளம்புகிறார்களே, இது ஒரு தனித்த ஆற்றல். எனவே இந்த பள்ளியுடைய ஆசிரியர் பெருமக்களும் செம்மையாக பணியாற்றுகிறார்கள். இங்கே உருவாகி வருகிற மாணவ செல்வங்களும் கூர்மையான மாணவர்களாக வளர்ந்து வருகிறார்கள். எனவே இந்த பள்ளிக்கு தங்க வாசல் என்று பெயர் வைத்தது சரிதான். அந்த வாசலை இன்னும் விரிவாக திறந்து வைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கொளப்பாடியில் செம்பருத்தி என்கிற 8ஆம் வகுப்பு மாணவி காரை வழிமறித்து நிறுத்துகிறார். ஒரு 12-13 வயது சிறுமி காரை நிறுத்துகிறாரே, தேசிய கொடி கட்டிய கார், அமைச்சருடைய கார் என்று எல்லோரும் சொல்லி இருப்பார்களே, என்ன இப்படி துணிச்சலாக நிறுத்துகிறார் என்று அமைச்சர் இறங்குகிறார். என்னமா கோரிக்கை என்று வாஞ்சையோடு அன்போடு கனிந்த உள்ளத்தோடு, மன்னிக்க வேண்டாம், இப்ப அமைச்சர் அவரு, அப்ப எம்எல்ஏ தான், சட்டமன்ற உறுப்பினர் தான், ஆனால் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய காரை மிகப்பெரிய வரவேற்போடு உள்ளே வருகிற சட்டமன்ற உறுப்பினர் காரை நிறுத்துகிற துணிச்சல் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு வருகிறது. ஏதோ கோரிக்கை வைக்க போகிறார் என்று போய் கேட்டால், எங்க ஊர்ல ஒரு பஞ்சாயத்து நூலகம் இருக்கிறது, ஆனால் அந்த நூலகத்தை திறப்பதே இல்லை. நாங்கள் எப்படி உள்ளே போய் அந்த நூலகத்தை பயன்படுத்தி அறிவை பெற்று கல்வியில் சிறந்து வளர்வது என்று ஒரு 13 வயது சிறுமி வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இவர் நூலகத்தை திறக்க முயற்சி செய்கிறார். நிதியை ஒதுக்குகிறார். அரசாங்க சட்டப்படி நிதியை நூலகத்திற்கு அவ்வளவு நிதியை ஒதுக்க இடமில்லை என்றதும் இவருக்கே உரிய தனித்த பெரும் அணுகுமுறையால் நூலகத்துக்குத்தானே நிதி இடம் கொடுக்கவில்லை, அதை படிப்பமாக மாற்றி கொளப்பாடியிலே படிப்பகம் என்று வைத்து நிதியை கொடுத்து திறந்து வைக்கிறார். அதுல சிறப்பிலும் மிகச் சிறப்பு என்ன தெரியுமா? நாடாளுமன்றத்தில் டெல்லியில் ஒரு புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார்கள். இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகன் என்கிற பெருமை யாருக்கு என்றால் இந்திய குடியரசுத் தலைவருக்குத்தான். இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிற மிக பின்தங்கிய மலைவாழ் இனத்திலே பிறந்த ஒரு பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி, ஒரே காரணத்தால், அவரும் கணவரை இழந்தவராக இருக்கிற காரணத்தால், மிக 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 பிற்போக்கு எண்ணத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழாவுக்கு கூட இந்திய நாட்டினுடைய முதல் குடி உரிமை பெற்ற அவர் அழைக்கப்படவில்லை, அழைப்புதல் வழங்கப்படவில்லை என்கிற ஒரு கரும் புள்ளி அந்த சம்பவத்தில் இருப்பதை படித்தவர் அறிஞர்கள். ஆனால் கொளப்பாடி என்கிற ஒரு குக்கிராமத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய நிதியை வழங்கி செம்பருத்தி என்கிற அந்த குழந்தை செல்வத்தினுடைய வேண்டுகோளை நிறைவேற்றி அந்த ஊர் முழுக்க புறப்பட்டு வருகிற புதிய இளம் தளிர்கள் கல்வி அறிவை பெற வேண்டி நூலகத்தை திறக்கிற போது யார் திறந்திருக்க வேண்டும்? மாவட்ட ஆட்சியர் திறக்கலாம், அந்த ஊரை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரோ ஒன்றிய பெருந்தலைவரோ திறக்கலாம், அல்லது ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கையை வேண்டுகோளை ஏற்று சட்டமன்ற உறுப்பினரை திறக்கலாம். ஆனால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கிருந்த மாண்புமிகு அமைச்சர் என்ன செய்தார்? இந்த நூலகம் படிப்பகம் வருவதற்கு காரை வழிமறித்து வேண்டுகோள் வைத்து தூண்டுகோளாக இருந்த செம்பருத்தியை விட்டு திறக்க வைத்தாரே. கல்வெட்டிலே கூட நூலக திறப்பாளர், படிப்பக திறப்பாளர் மாணவி செம்பருத்தி என்று எழுதினாரே, அந்த மாண்பிற்குரிய அமைச்சர் தான் கோல்டன் கேட்ஸ் என்கிற தங்க வாசலையும் திறந்து வைக்க இங்கே வந்திருக்கிறார். அவருடைய வருகை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த பள்ளிக்கு. இந்த பள்ளி இன்னும் பல்லாற்றாலும் பல்வகை சிறப்பாலும் உயர்ந்து சிறந்து ஒளிர்ந்து விளங்கும் என்கிற என்னுடைய நல்வாழ்த்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நற்செய்திகளை எங்கள் மத்தியில் பரிமாறிய
கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி. கவுன்சிலர் மேம் தங்கமூர்த்தி அவர்களை ஸ்டேஜுக்கு போகுமாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் கோ டு தி ஸ்டேஜ் மேம். தேங்க்யூ. எளிமையின் இலக்கணமாக ஏழை மக்களின் தொண்டனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் BE MBA அவர்களை எமது பள்ளியின் சார்பாக சொற்பொழிவாற்ற அழைக்கிறோம். கோல்டன் கேட்ஸ் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் சார்பாக திராவிட மாடல் வழியில் தமிழ் வளர்ச்சிக்காக திருக்குறள் முற்றோதல் விழா என்ற இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற பள்ளியின் தாளாளர் திருமதி பிரகதா ராஜ்குமார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை முரசு, எப்பொழுது எங்கே தீங்கு வந்தாலும் அங்கே அதை எதிர்த்து ஒரு பிரளயமாக வெடிக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அபையார் IAS அகாடமியின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் திருமதி பிரியா நடராஜன் அவர்களே, மற்றும் நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, மாணவ செல்வர்களின் பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதொரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த பெருமை. காரணம், திருக்குறளை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வில் பங்கேற்கின்ற வாய்ப்பை அளித்தமைக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் உலக பொதுமுறை என்று தந்தை பெரியார் காலத்தில் அவர் இதை தூக்கி பிடித்து திருக்குறள் மாநாடை நடத்தினார். அவர் வழியிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடர்ந்து திருக்குறளின் பெருமைகளை எடுத்துரைத்து வந்தார். அதை வானளாவிய கொண்டு சென்ற பெருமை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கே உண்டு. நம்மீது வேதங்கள் காப்பியங்கள் என்று திணிக்கப்பட்டு நடைபெறாத சம்பவங்களை வைத்து இட்டுக்கட்டிய கதைகளை நம் மீது திணித்து அவைதான் வாழ்விற்கு வழிகாட்டுபவை என்று திணிக்கப்பட்டதையெல்லாம் நிராகரிப்பதற்கு ஒரு ஆயுதம் இந்த திருக்குறள் தான் என்பதை நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் இந்த திருக்குறளை பொதுமறை எல்லோரும் படிக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு கொண்டு சென்றார். பேருந்திலே ஏறியவர்கள் கூட அந்த திருக்குறளை படிக்க வேண்டும் என்ற ஒரு சூழலை கொண்டு வந்து பெரிய அளவிற்கு வாசிப்பு அனுபவம் இல்லாதவர்கள் கூட அந்த பயணத்தில் தவிர்க்க முடியாமல் ஒரு திருக்குறளை படித்து அதன் பொருளை படிக்கின்ற அந்த சூழலை ஏற்படுத்தி எளிய மக்களிடமும் திருக்குறளை கொண்டு சேர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இது போதாது, காலத்திற்கும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கின்ற அளவிற்கு செய்ய வேண்டும் என்றுதான் சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தார். அதில் ஒரு தேர் அமைத்தார். அங்கே திருக்குறளுடைய பெருமைகளை நிறுவினார். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த வள்ளுவர் கோட்டத்தை அவர் திறக்க முடியாமல் போன சூழல் வந்தாலும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அடுத்து அந்த வள்ளுவர் கோட்டத்திலேயே தன்னுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியை வைத்து அந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய பெருமையை மக்களுக்கு கொண்டு சென்றவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அத்தோடும் அவர் நிறுத்திவிடவில்லை. சென்னையிலே செய்துவிட்டோம், இதோடு போதும் என்று அவர் எண்ணவில்லை. தென்கடல் எல்லையிலே குமரியிலே அந்த திருவள்ளுவருக்கு ஒரு வானுயர சிலை அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த சிலை அமைக்கின்ற பணி இடையில் தடைப்பட்டாலும் அவர் ஆட்சி அமைக்கின்ற பொழுதெல்லாம் அதை மீண்டும் நிறுவுவதற்கான முயற்சியை தொடர்ந்து எடுத்ததன் அடிப்படையில் 2000 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அந்த சிலையை நிறுவி காட்டினார். 133 திருக்குறளை வழங்கியிருக்க அதிகாரத்தை வழங்கியிருக்கின்ற வள்ளுவருக்கு அந்த பெருமையை மக்கள் மனதிலே பதிய செய்கின்ற வகையில் 133 அடியில அந்த கற்சிலை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் நிறுவப்பட்டது. இந்தியாவின் ஒரு எல்லை கன்னியாகுமரி என்ற அந்த எண்ணத்தை மறைக்க வகையில் அங்கே வேறொரு நிகழ்வை நம்முடைய மண்ணிற்கு தொடர்பில்லாத ஒரு செய்தியை புகுத்துவதற்கு வட இந்தியாவை சேர்ந்த பலர் எடுத்த அந்த முயற்சிகளை தவிர்த்து இன்றைக்கு கன்னியாகுமரி என்றால் வான் உயர்ந்து நிற்கும்
வள்ளுவரை நினைக்கின்ற அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். இடையிலே சுனாமி வந்தது, அந்த பகுதியிலே பல கட்டிடங்கள் கூழாகின. ஆனால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அமைத்த அந்த திருவள்ளுவர் சிலை அணுவளவும் சிதையாமல் அகலாமல் இன்றைக்கும் உயர்ந்து நிற்கிறது என்றால் அதை எந்த அளவிற்கு அவர் மனதிலே வடிவமைத்ததை ஒரு கற்சிலையாக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் அந்த வள்ளுவர் சிலை அமைத்த 25ஆம் ஆண்டை இந்த ஆண்டு ஒரு சிறப்புமிகு நிகழ்வாக, அரசு நிகழ்வாக நடத்தி அவரே 2 நாள் கன்னியாகுமரியிலே தங்கியிருந்து திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த விழாவை எடுத்தார். காரணம், நாம் திருவள்ளுவரை மீண்டும் மீண்டும் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தான். அந்த வகையில் அதே வழியில் இன்றைக்கு இந்த பள்ளியில் முற்றுமுதல் விழாவாக இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை வைத்து இந்த திருக்குறளை சாதனை நிகழ்வாக நிகழ்த்த வேண்டும் என்ற முயற்சி என்பது மிகுந்த பாராட்டிற்குரியது, வணக்கத்திற்குரியது. அந்த நிகழ்விலே நாம் பங்கேற்க வேண்டும் என்று ஐயா கவிதப்பித்தன் அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் பேசியதெல்லாம் இங்கே விளக்கினார்கள். ஐயா அழைக்கிறார் என்றால் அதிலே காரணம் இருக்கும். அவர் சாதாரணமாக எல்லா விஷயத்திற்கும் என்னிடத்தில் பேசக்கூடியவர் அல்ல. அவர் என் தந்தையாரோடு அரசியல் செய்தவர், எங்களுக்கெல்லாம் இன்றைக்கும் கொள்கை ரீதியாக வழிகாட்டி கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இந்த விழாவிற்கு அழைக்கிறார் என்றால் அந்த விழாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் வர வேண்டும் என்றுதான். நாளை சட்டமன்றம் துவங்க இருக்கின்றது. சட்டமன்றம் துவங்க இருக்கின்ற நிலையில் இன்றைக்கும் எனக்கு பல்வேறு பணிகள். காலையிலிருந்து ஜெயங்கொண்டம், அரியலூர், குன்னம், பெரம்பலூர் என்ற 4 தொகுதியிலும் புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளிலே பங்கேற்றுவிட்டு 3 மணிக்கு வீடு திரும்பி குளித்துவிட்டு நேராக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்றால் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து. நான் ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, எப்பொழுதெல்லாம் தந்தை பெரியாரை குறித்தோ தலைவர் கலைஞரை குறித்தோ யாராவது நெறிக்கு தவறி பேசினால் அவர் வெகுண்டெழுவார். சமீபத்தில் தந்தை பெரியாரை குறித்து ஒரு மூடன் பேசிய பொழுது அதற்கு ஊடகங்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த பொழுது அவர் வெடித்தெழுந்து முரசொலியில ஒரு கவிதை எழுதினார். வெடிகுண்டை வீசி அடித்தாலும் அந்த அளவிற்கு அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கவிதை எழுதியவர். அந்த தமிழ் பற்றோடு, பகுத்தறிவு பற்றோடு, கொள்கை பற்றோடு இருக்கின்ற ஐயா அவர்களோடு இந்த நிகழ்விலே பங்கேற்பதில் நான் பெருமை அடைகின்றேன். இந்த நிகழ்வில் வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இந்த பள்ளியுடைய பெருமைகளை அவருடைய ஒவ்வொரு செய்தியாக வாசித்ததை எல்லாம் ஐயா குறிப்பிட்டார்கள். அதை தாண்டி நிகழ்வின் துவக்கத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது அத்தனை குழந்தைகளும் பாடினார்கள். அதுதான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எந்த நிகழ்வாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்ற பொழுது அந்த நிகழ்வில் இருக்கிறவர்கள், எதிரே இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் பாடுகிறார்கள் என்பதை கண்காணிப்பது என்னுடைய வழக்கம். அப்படி பார்க்கின்ற பொழுது பல கல்லூரிகளில் கூட அதை பாடுவதற்கு தயங்குவார்கள். ஏதோ அவர்களுடைய தரத்தை விட்டு கீழே இறங்குவதற்கு தயங்குகின்ற ஒரு நிலையாக அவர்கள் நினைப்பார்கள். பள்ளி மாணவர்களிடத்தில் சில இடத்துல அந்த முழுமையாக அவர்களுக்கு அந்த பயிற்றுவிப்பு இருக்காத காரணத்தினால் சில குழந்தைகள் பாடும், சில குழந்தைகள் பாடாது. ஆனால் இங்கு இருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் வாயசத்து பார்த்ததை, பாடியதை பார்த்தபோது பள்ளி மிக சரியான வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த மகிழ்ச்சி எனக்கு. அந்த மகிழ்ச்சி நீங்கள் இன்னும் இதே போன்ற பணிகளை, தமிழ் பணிகளை தொடர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, உங்கள் செயல்பாட்டிற்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரக்கணக்கான மணிகள் இருந்தும் அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்து திருக்குறள் பற்றி நற்செய்திகளை பகிர்ந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நினைவு பரிசு மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் திருமதி பிரகதா ராஜ்குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசை வழங்க வரவேற்கிறோம். கவிச்சுடர் கவிதைப்பித்தன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார்கள் நமது தாளாளர்.
வழங்குகிறார்கள் எமது தாளாளர். நன்றி மேம். இன்னைக்கு கவனிச்சீங்களா? 133 அதிகாரம், 133 குழந்தைங்க, 133 நிமிஷம், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு டேட் 13/3. அதனாலேயே இங்க இருக்க எல்லா குழந்தைகளும் ஏதோ ஒண்ணு பெருசா சாதிக்க போறாங்கன்னு அர்த்தம். எந்த விதைக்குள்ள எந்த விருட்சம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? இங்க இருக்க எல்லா விதைக்குள்ளயும் ஏதோ ஒரு விருட்சம் இருக்குன்றது இயற்கை இது மூலமா காட்டுதுன்னு அர்த்தம். தேடிச்சோர் இடம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக்கு உழன்று பல பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் மீதி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று 24 மணி நேரமும் கடுமையாக உழைத்து தன் உழைப்பால் மட்டுமே எம்எல்ஏ இன்று மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியில் இன்றும் எளிமையின் சிகரமாய் ஏழைகளின் பங்காளனாய் அரியலூர் கண்டெடுத்த அரிய மாணிக்கமாய் நம்முன் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சரை வணங்கி கம்பன் விட்டு கற்றுத்தறியும் கவிபாடும். நான் சற்று தள்ளியே பேசுகிறேன். அவர் அருகில் அமர்ந்ததால் மட்டுமே இப்படியாவது என்னால் பேச முடியாது என்று நான் நினைக்கிறேன். சாதாரண கார் ஓட்டுநரின் மகனாக பிறந்து முத்தமிழ் அறிஞரின் மடியில் தவழ்ந்து ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த தோழை நாடு இதுவல்லவே என்று இன்றளவும் ஏறும் மேறிகள் அத்தனையும் தமிழை தவழ விட்டுக் கொண்டிருக்கும் கவிச்சுடர் கவிதை பித்தனையா அவர்களை வணங்கி புரோட்டோகால் படி முதலமைச்சர் ஐயா அவர்களை வணங்கிதான் அடுத்து எல்லாத்தையும் பேசணும். ஆனாலும் என்னால முடியவில்லை, அதனால நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே தரைமுகம் பார்த்து நடந்த தமிழனை அண்ணா துறைமுகம் பார்த்து நட என்று அனைவரையும் எழுச்சியில் அழுத்தி இயல் இசை நாடகம் என்று அத்தனையிலும் நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 40 வயசாச்சு ஞாபகம் மதி ஆயிடும், 50 வயசாச்சு ஞாபகம் மதி ஆயிடும். 96 வயதிலும் தன் பேனாவை கீழே வைக்காமல் தமிழக மக்களையும் தலைமுறை விடாமல் கடைசி உயிர் மூச்சு உள்ளவரை திராவிடம் 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 என்று போர்க்கொடி வீசி அண்ணாவர்கள் வழியிலும் பெரியாரவர்கள் வழியிலும் தமிழகத்தை தழிமுறை செய்த தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கவிழ்ந்து விட மாட்டேன், கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்து கொள்ளலாம் என்று கடைசி வரைக்கும் நமக்கு கட்டுமரமாக இருந்து தமிழ்நாட்டை கட்டுக்கோப்பாக காத்த முத்தமிழ் அறிஞர் ஐயாவையும் வணங்கி இன்று அவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம், பின்பு கலைஞர் ஐயா அவர்கள் அனைத்து நாளும் முட்டை சத்துணவு எல்லாமே கொண்டு வந்து அதுக்கப்புறமா இப்ப தாயிலும் படைத்த நாமெல்லாம் இப்பொழுது அப்பா என்றும் அழைக்கக்கூடிய முதல்வர் ஐயா அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் வணங்கி நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்கூல்ல நான் இப்போ 3வது தடவை சீஃப் கெஸ்டா வரேன். இப்போ இல்ல என்ன ரொம்ப பெருமைனா இங்க இருக்க எல்லா குழந்தைகளுமே எல்லாமே அவ்வளவு சுறுசுறுப்பான ஒவ்வொரு தடவை வரப்பையும் பார்த்து வியக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சின்ன ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன பிரைமரி ஸ்கூலுக்கு நான் அதை மத்தத்துக்காக சொல்ல வரல, சின்ன குழந்தை 1வது இருந்து 5வது தான் இருக்காங்க. இப்படி ஒரு தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரைமரி ஸ்கூலுக்கு ஒரு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் வருவாரா அப்படின்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, இனி தமிழகம் காணப்போவதும் இல்லை. பேச்சில் மட்டும் இல்லாமல் தன் நடைமுறையிலும் வாழ்ந்து காட்டக்கூடிய வாழக்கூடிய இனிமேலும் பல சாதனை படைக்கக்கூடிய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவருக்கு அவர் யாரோ ஒருவர் கொடுத்த ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க நான் யாரோதான் நான் ஐயா கிட்ட ஒரு
பணிவாக கேட்டாங்க, முடியுமா மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எல்லாம் வர முடியுமா, இங்க வருவாங்களான்னு தெரியல சார், இது வந்து ஒரு தனியார் பள்ளி, இருந்தாலும் கொஞ்சம் கேட்டு பாருங்க அப்படின்னு ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஐயா கண்டிப்பா இதெல்லாம் வந்து அது தமிழ் கண்டிப்பா ஐயா ஒத்துப்பாங்க, நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னும் வரைக்கும் என்னால நம்ப முடியாது. நான் ஐயா பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன், நான் மாண்புமிகு அமைச்சர் தான் உட்கார்ந்து இருக்காங்க, இந்த சின்ன பள்ளிக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதை நான் நம்ப முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இது உலக சாதனையை அங்கீகரிச்சு உங்களோட குழந்தைகள் எல்லாமே உலக சாதனையாளராக மாற போறாங்க. ரிக்ஷா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ற புத்தகத்துல உங்களோட குழந்தைகளா பேரு இடம்பெற போகுது. இதுக்கப்புறமா வாழும் தலைவர்கள் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தாலும் அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ல அந்த பேஜ்ல உங்களோட குழந்தைகளோட போட்டோ, அவங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு இருக்கதான் போகுது. இந்த சாதனையை நான் வந்து முடிவா பார்க்கல, தொடக்கமா பாக்குறேன். இதுக்கப்புறமும் இது மேலும் மேலும் தொடர்ந்து உண்மையாலுமே இன்னும் பல சாதனைகளை பண்ணி இருக்க எல்லா குழந்தைகளுமே ஐயா வழியில எளிமையும் இலக்கணமாகவும் மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் சரி எல்லாத்திலுமே நேர்மையா இருக்கும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். ஆழமான எழுச்சியுரை ஆற்றிய பிரியா நடராஜன் மேம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் சாசி சிவசுந்தர் அவர்களை எமது குழந்தைகளுக்கு சர்டிபிகேட் மற்றும் மெடல்களை அணிவிக்க அன்புடன் வரவேற்கிறோம்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ கவிதை பித்தன் ஐயா. தேங்க்யூ மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் சாஷி சிவசங்கர் அவர்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நாளைக்கு சட்டமன்றம் இருக்கிறதுனால அவங்க கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு புக் ரெக்கார்ட் கமிட்டி மெம்பர் வந்திருக்காங்க, அவங்க கையால வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.
உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய சார்பில் அன்பிறந்த வணக்கத்தையும் Thank you.